ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசனின் கமருதீன் விஜய் பார்வதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கமருதீன் ஏற்கனவே பிக் பாஸ் ஹவுஸில் சொல்லியிருப்பாரு, அவருக்கு கார் மேலே அவ்வளோ பிரியன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வச்சிருந்தாராம். இப்போ மறுபடியும் இன்னொரு கார் வாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். ஸோ அதுவுமே செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாராம். ஸோ பார்வதிட்டு சொல்லும்போது பார்வதி தான் ஐடியா கொடுத்துருக்காங்க. நீ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி அதை ரெடி பண்ணி ஓட்டும் போது அடிக்கடி செலவு வைக்கும். ஸோ அதுக்கு பதில் நீ புது காரே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்த அப்புறம் அவரும் யோசிச்சிருந்திருக்காரு. ஓகே பார்வதி நீ சொல்கிற ஐடியா கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க வோல்க்ஸ்வாகன் காரை. ஸோ பார்வதியும் அந்த டெஸ்ட் ட்ரைவில் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அவர் ஓட்டி பார்த்தோன்னா அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ அந்த காரே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ அந்த கனவு வந்து அவருக்கு இன்றைக்கி நிறைவேறிஇருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷோரூம் போயிட்டு வோல்க்ஸ்வாகன் ஷோரூம் போயிட்டு புது கார் வாங்கியிருக்காரு. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாங்கன்னா நம்ம பார்வதி, அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் போத்தன், ஜான், அப்புறம் இன்னும் ஒருத்தர் 2 பேரும் இருக்காங்க கூட. ஸோ ஷோரூமில் செலிப்ரேட் பண்ணி அவங்க வந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்வதி, கமருதீன் அவங்க 2 பேருமே நம்ம நினச்சதை முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சக்ஸஸ் மாதிரி ஒரு மூமெண்ட் காமிக்கிறாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஏற்கனவே தெரியும் அவங்க அம்மா தவறிட்டாங்க இப்போ சமீபத்திலலாம். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் இருந்தது. இந்த காரை தொடும்போது கூட உண்மையாகவே அவர் வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபீல் நமக்கு யோசிக்கும் போது அவங்க அம்மா கூட இல்லைன்னு அந்த ஏக்கம் இருந்திருக்குங்க கண்டிப்பாக. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் எப்போவுமே அவருக்கு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட இப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கும்போது எந்த நெகட்டிவாக இருந்தாலுமே பாசிட்டிவாக தாங்க கன்வெர்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாகவே நம்ம கமருதீன் லைஃப்பில் அதுதாங்க நடந்திருக்கு. தெரிஞ்சா தெரியாமலோ அவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து தானாக உருவாயிட்டான்னு சொல்லிட்டு அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் யாருன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.